அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த குறளுக்கான விளக்கம். அன்பிற்கு அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? ஒருவர் மீது அன்பும் பாசமும் ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு ஏதேனும் துன்பம் நேரும் பொழுது அவர் கண்களில் இருந்து வரும் ஒரு சிறு துளி கண்ணீரே அவர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தை அனைவரும் அறியும்படி வெளிப்படுத்திவிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த குறளுக்கான விளக்கம். அன்பு இல்லாதவர்கள் இருக்கும் அனைத்துப் பொருட்களும் எனக்கு மட்டுமே உரியது என்று நினைத்துக் கொண்டு இருப்பார். ஆனால் அன்பு உள்ளம் கொண்டவரோ பொருள் மட்டுமல்ல, இந்த உடம்பும் உயிரும் ஆண்டவன் எனக்கு கொடுத்தது. இதை ஆண்டவன் எனக்கு கொடுத்ததற்கு காரணம் பிறருக்கு உதவி செய்வதற்காகவே என்று நினைத்திருப்பார். அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆரியர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. இந்த குறளுக்கான விளக்கம். மிகவும் அரிதான இந்த உயிருக்கு நம் உடம்போடு உண்டாகிய தொடர்பு அன்போடு நாம் கொண்ட ஆசையின் பயனே என்று அனைத்தும் அறிந்தவர் கூறுவார்கள். அதாவது உயிரும் உடம்பும் போல அன்பும் செயலும் இணைந்து இருப்பதே இதற்கு ஆகச்சிறந்த பொருத்தம் ஆகும். அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இனும் நன்பென்னும் நாடாச் சிறப்பு. இந்த குறளுக்கான விளக்கம். அன்பு பிறர் மீது நாம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் சிறப்பையும் நமக்கு பெற்றுத் தரும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தின் சிறப்பு. இந்த குறளுக்கான விளக்கம். இந்த உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு யாதெனில் அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனை என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டாக ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சுயநலத்தோடு இருந்தால் அவருடைய அறிவிற்கும் திறமைக்கும் பல வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதித்து இருக்கலாம். ஆனால் இந்திய மக்கள் மீது கொண்ட அன்பினால் எனது அறிவு இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கே என்று இந்தியாவிற்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அதன் மூலம் உலக மக்கள் அனைவரும் அவர் மீது அளவற்ற பாசம் கொண்டனர். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. இந்த குறளுக்கான விளக்கம். அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று அறியாதவர்கள் கூறுவார்கள். ஆனால் வேறு செயல்களுக்கும் அன்பு என்றும் துணையாக திகழ்கிறது என்று அறிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். என்பி லதனே வெயில் போல காயுமே அன்பி லதனே அறம். இந்த குறளுக்கான விளக்கம். அறம் என்பது இது என அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனசாட்சியே வாட்டி வதைக்கும். அது எப்படி இருக்கும் என்றால் வெயிலின் சூடு தாங்காமல் ஒரு புழு துடிப்பதைப் போல இருக்கும். இதற்கு எடுத்துக்காட்டாக துரியோதனன் அவர்களைக் கூறலாம். அனைத்து அறநெறிகளையும் தெரிந்து வைத்து இருந்தாலும் கடைசி வரை அந்த அறநெறியில் செல்லாத காரணத்தினால் தன்னுடைய இறுதி கட்டத்தில் ஒவ்வொரு நொடியும் வலியால் துடித்து தனது மரணத்தை அடைந்தார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தலர் தற்று. இந்த குறளுக்கான விளக்கம். மனதில் அன்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழும் வாழ்க்கை ஒரு வறண்ட பாலை நிலத்தினில் காய்ந்து கருகாகி போன மரம் மீண்டும் துளித்து இலை விடுவது போல மிக மிக அரிய ஒன்று ஆகும். புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துருப்பு அன்பில்லவர்க்கு. இந்த குறளுக்கான விளக்கம். உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு இந்த உடம்பின் புறத்து உறுப்புகள் அனைத்தும் இருந்து என்ன பயன்? அன்பின் வழியது உயர்நிலை அதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. இந்த குறளுக்கான விளக்கம்.
அன்பை அடிப்படையாகக் கொண்டது. உயிரோட்டம் நிறைந்த இந்த உடம்பு அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் இரத்தமும் சதையும் சேர்ந்து போர்த்தியது போன்றது ஆகும். இதனால் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோவை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அதை வச்சு அடுத்தடுத்து வர வீடியோவில் என்னுடைய தவறுகளை நான் சரி பண்ணிக்கிறேன். தங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. ப்ளீஸ் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.